பிரிக்க முடியாத உறக்கம் எதுவென்றால் மரணம். வாழ்க்கை யாத்திரை நிறைவு மரணம். இன்றைய நாள் அனைத்து ஆன்மாக்களை நினைவு கூறும் நாள். மரணம் என்றாலே ஒரு விதமான பயம். மரணம் என்ற ஒன்று இல்லை என்றால் நம் வாழ்வு எப்படி இருக்கும்? நம்பிக்கை அர்த்தமற்றதாக இருக்கும். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வது ஒரு மனிதனின் மரணத்தினால்தான். நல்வழி வாழ மரணம் ஒரு அழைப்பு. மரணம் என்ற ஒன்று இல்லை என்றால் கடவுள் பயமே நம்மிடம் இருக்காது. அன்பார்ந்தவர்களே, அகமதாபாத்தில் 2025 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி நடந்த விமான விபத்தை கண்டால் இன்று கூட நம் இதயங்கள் வலிக்கின்றது. ஒரு சாதாரண பயணம் துயரத்திலும் இழப்பிலும் முடிகின்றது. இந்த நிகழ்வுகள் நமக்கு என்ன காட்டுகின்றது என்றால், வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம்தான். நான் போய் வருகிறேன் என்ற பெரியாவிடை சில நொடியிலே பிரிவாக மாறிவிடுகின்றது. ஆன்மாக்களை நினைவு கூற ஏற்ற இந்த நல்ல நாளிலே நமது இதயங்கள் என்று விமான நிலையம் போல ஆகின்றன. நம்மை விட்டு சென்ற நண்பர்களையும் உறவினர்களையும் நினைவு கூறுகின்றோம். சிலர் நீண்ட வாழ்க்கைக்கு பிறகு இறக்கின்றனர், சிலர் அகமதாபாத் நிகழ்வு போல இறக்கின்றனர். இன்று இயேசு ஒவ்வொரு ஆன்மாவையும் விண்ணக வாழ்விற்கு வரவேற்கின்றதை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். நான் உன்னை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். இறைவன் தரும் 3 விதமான வாக்குறுதியை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, இயேசுவின் நிபந்தனையற்ற வரவேற்பு. யோவான் அதிகாரம் 6 வசனங்கள் 37 முதல் 40 வாசிக்கின்றோம். தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். இது நிபந்தனையற்ற ஒரு வரவேற்பு. எந்த பயம் இருந்தாலும், எந்த கலக்கம் இருந்தாலும், குறைவு இருந்தாலும் இயேசு நம்மை அன்போடு வரவேற்கின்றார். நாம் இந்த உலகை விட்டு சென்றாலும் அவர் நம்மை விட்டு செல்வதில்லை. நாம் இன்று நினைவு கூறும் நமது நண்பர்கள் இறைவனின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இயேசு நம் வாழ்வில் தரும் வரவேற்பு அழிவில்லாதது. அவருடைய அன்பு உடைக்க முடியாதது. இரண்டாவது, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றல். இயேசு சொல்கின்றார், தந்தை எனக்கு கொடுத்த எவரையும் நான் இழக்க மாட்டேன். கடைசி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். இதுதான் கடவுளின் இதயம். எந்த ஆன்மாவும் அழியக்கூடாது என்று நினைக்கும் இதயம். அதே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. இது நமக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றது. இறந்தவர்கள் அழிந்து போகவில்லை, மாறாக அவர்கள் இறைவனின் பாதுகாப்பிலே இருக்கின்றார்கள். அவர்கள் இல்லாத நிலை நம் மனதை காயப்படுத்தலாம், ஆனால் இறைவன் தன் வல்லமையால் காத்து கொண்டிருக்கின்றார். மேலும் இயேசு கூறுகின்றார், கடைசி நாளில் அவர்களை எழுப்புவேன். இதுதான் கிறிஸ்துவின் நம்பிக்கை. ஆக இறப்பு நமக்கு ஒரு முடிவு அல்ல, அது விண்ணக வாழ்விற்கான கதவு. இதையே இன்றைய 2ஆம் வாசகத்திலே வாசிக்கின்றோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம். இந்த வார்த்தைகள் விண்ணக வாழ்வின் நம்பிக்கை தரும் வார்த்தைகள். அனைத்து ஆன்மாக்களின் திருநாள் என்பது வெறும் நினைவு நாள் அல்ல, இது நம்பிக்கை நிறைந்த எதிர்பார்ப்பு நாள். இன்று இறைவன் 3 வாக்குறுதிகளை நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார். முதலாவது, விண்ணக வரவேற்பு, அதாவது நான் உன்னை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். இரண்டாவது, பாதுகாப்பின் வாக்குறுதி, நான் ஒருவரையும் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்றார். மூன்றாவது, உயிர்த்தெழுதலின் வாக்குறுதி, நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வை அடைவார்கள். இந்த 3 வாக்குறுதிகள் நம் மனதுக்கு
ஆறுதல் அளிக்கின்றது, நம் நம்பிக்கையை வளப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வாசிக்கின்றோம். இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல மங்கலாய் காண்கின்றோம், ஆனால் நாம் நேரில் காண்போம். இவை அனைத்தும் மறுவாழ்வை பற்றி நமக்கு சொல்லுகின்றது. உண்மையான அன்பு என்றென்றும் நீடிக்கும். அதற்கு சாவு என்பதே கிடையாது. மனித அன்பு எவ்வளவு வல்லமை என்றால் தெய்வீக அன்புக்கு எவ்வளவு வலிமை என்று சிந்தித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ரேல் மக்களிடம், உனக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன், கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் என்று எரேமியா அதிகாரம் 31:3-4 நாம் வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு மக்களிடம், உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று யோவான் அதிகாரம் 18:26 வாசிக்கின்றோம். கடவுள் நம்மை இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் அன்பு செய்கிறார் என்பதையும் வாசிக்கின்றோம். இறப்பு என்பது மனிதனுக்கு முடிவு அல்ல, உயிர்ப்பு ஒன்று இருப்பதால் தான் இறப்பு அர்த்தம் பெறுகின்றது. ரோமையர் 8:11 வாசிக்கின்றோம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்த அவரே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். மேலும் 1 கொரிந்தியர் அதிகாரம் 15:14 வாசிக்கின்றோம். இயேசு உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாம் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதே என்று புனித பவுல் ஆழமாக தெளிவுபடுத்துகின்றார். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அன்று யூத வீரத்தாயும் அவரது 7 மகன்களும் பன்றி இறைச்சியை உண்ண மறுத்து தாங்கள் சாக தயங்கவில்லை என்று பதிலளித்தனர். 2வது மகன் பலியாகும் சொன்ன வார்த்தை, இறந்த பின் என்றென்றும் வாழும் அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழ செய்வார் என்று 2 மக்கட்பேயர் அதிகாரம் 7:9 வாசிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உயிர்ப்பின் மீதும் மறுவாழ்வின் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள். 4வது சகோதரன் சொன்ன வார்த்தை, கடவுள் மீண்டும் உயிர்த்தெழ செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதர் கையால் இறக்க விரும்புகின்றேன் என்று சொன்னார். தாயின் மனதிலும் சகோதரர்களின் மனதிலும் மறுவாழ்வின் மீதும் உயிர்ப்பின் மீதும் ஆழமான அழியாத, மாறாத, மங்காத, வைரம் பாய்ந்த இறை நம்பிக்கை இருந்ததால் மரணத்தால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் உயிர்ப்பை நம்ப வேண்டும். நிலை வாழ்வின் மீது கொண்ட நம்பிக்கையினால் 7 சகோதரர்களும் தங்கள் உயிரையே இழந்தனர். முதல் கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் மக்களாக இருந்தனர். பாவம் செய்வதை விட சாவதை மேல் என்ற வார்த்தையை கடைபிடித்தனர். கடவுள் நமக்கு மாறா அன்பை கொடுத்திருக்கின்றார். அந்த அன்புதான் நம்மை இறப்பிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அன்பு. சாவை வென்ற வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இறப்பில் நாம் மகிழ வேண்டும். ஏனென்றால் இறைவனோடு இணையப் போகின்றோம், அவரை நாம் பார்க்க போகின்றோம் என்ற சிந்தனை இருக்கும்போது நாம் நிச்சயமாக துன்பப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், அழமாட்டோம். மாறாக அவருடைய உறவிலே ஒன்றிணைவோம். நாமும் உயிர்ப்பில் விசுவாசம் கொண்டு வருகின்ற இடர்களை தைரியமாக ஏற்போம். உண்மையின் வழியில் வாழ்வோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.